ஆண்டவர் யாரை தேடி வந்தார்னு சொன்னா, பாவத்திலே கிடந்தவனை, வியாதியிலே கிடந்தவனை, மரணத்துக்கு ஏதுவாக கிடந்தவனை ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்கிறதற்கு வந்தேன். ஒரு சபை எப்படி உருவாகி இருக்கிறது சொன்னா, நீங்களும் நானும் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழல்கள், நாம் கடந்து போன பாதைகள், எரேமியா 30:13-14 வசனங்களிலே எரேமியா பேசுகிறதை பாருங்கள். சொல்லுகிறான், நீ எப்படி இருந்தாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடுகிறதுக்கு ஆட்கள் இல்லை, உன்னை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, உன்னை குணமாக்குகிறதுக்கு மருந்துகள் இல்லை. ஒன்றுமில்லாத தள்ளப்பட்ட நிலைமையிலே கிடந்தான். உன்னை தேடி வர்றதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்கிறதுக்கு எப்படி இருக்கிற, என்ன பண்ண, சாப்பிட்டியா, வாழ்ந்து கொண்டு ஒன்னும் கேட்கறதுக்கு நாதியற்ற நிலைமையிலே எரேமியா அப்படிதான் பதிவு செய்கிற. ஒன்னும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் ஆட்கள் உன்னை விட்டுட்டாங்க தெரியுமா? ஏன் உன்னை விசாரிக்கல தெரியுமா? சொல்லுகிறான், உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும். பாருங்க, எரேமியா அந்த வேத பகுதிகளை எல்லாம் வாசிக்கிற போது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். உதவியற்ற நிலைமையில இருக்கிறியா, என்னை நோக்கி பாரு என்று சொன்னார். தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாய் மீறுதல்களிலே ஈடுபட்டோம், தேவனை மறந்திருந்தோம், தேவனை விட்டு தூர போயிருந்தோம். எத்தனை காரியங்கள்! இப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் சபையை கட்டி எழுப்பினார். நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும், அப்படிதான் சொல்லுவோம். நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும். மேன்மையாய் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எபேசியர் 2:3 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை. பாருங்க, அந்த சிப்பிக்குள்ளாக அந்த முத்து எப்படி உருவாகிறது சொன்னா, ஒன்றுமில்லாத கழிவுகள், அந்த மண் துகள்கள் அதோடு கூட இருக்க, இவைகளோடு கூட ஏன் சொன்னா அப்படிப்பட்டவைகளை கொண்டு தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அதை சபையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன்னு சொன்னா, சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிற ஆட்களை சொன்னாரு, நீதிமான்களை கூப்பிடுகிறதுக்கு நான் வரலன்னு சொன்னா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட பாவிகளை, கெட்டு போனவைகளை, பயனற்றவைகளை ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சரீரமாய் கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக சொன்னா, ஒவ்வொரு நாளும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.